ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். அமெரிக்காவை மிகப்பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஈரான் அசிங்கப்படுத்திட்டாங்கன்னே சொல்லலாம். ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அரக்சி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு கிளம்பி போகிறாங்க. அமெரிக்கா என்ன நினச்சிட்டாங்க, பேச்சுவார்த்தைக்காக பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஈரான் பாகிஸ்தானுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அமெரிக்கா சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா விட்காஃப் அதே மாதிரி குஷ்னரை கிளப்பி அனுப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் இருந்துட்டு இருந்தாப்புல. ஆனால் ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் உங்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக பாகிஸ்தானுக்கு நாங்கள் போகல, நேரடியான பேச்சுவார்த்தை எதுவுமே அமெரிக்கா கூட நாங்கள் நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் மூக்க உடச்சி விட்டுட்டாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதி பார்த்தீங்கன்னா இப்பொழுதைய சூழ்நிலைக்கு நாங்கள் திறக்கவே மாட்டோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஒரு பிளாக்யார்டை வச்சு ஈரானோட கப்பல்லாம் கடந்து போகக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணி வச்சிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியை நாங்கள் திறக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியை கடக்கக்கூடிய எல்லா கப்பல்களுக்கும் பார்த்தீங்கன்னா சுங்க வரி வசூலித்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் கொடுப்போம், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸில் அப்ரூவலே இந்த கப்பல்கள்லாம் கடந்து போகிறக்கு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அப்பாஸ் அரக்சி இருக்கார் பார்த்தீங்கன்னா ஃபாரின் மினிஸ்டர், அவர் கிளம்பி ஓமனுக்கு போகிறாப்புல. ஓமன்லேயும் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதி பார்த்தீங்கன்னா ஓமன் கூட ஷேர் பண்ணியிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த சுங்க வரியை ஷேர் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே நம்ம பேசியிருந்தோம். அதே மாதிரி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு அமெரிக்கா பார்த்தீங்கன்னா 18 மணி நேரம் ட்ராவல் பண்ணி பாகிஸ்தானுக்கு வர்றதுக்கு பேச்சுவார்த்தைக்கு ரெடி ஆகிட்டு இருந்த 2 பேரை பார்த்தீங்கன்னா கடைசியில் ட்ரிப்பெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இந்த மாதிரி பேச்சுவார்த்தையெல்லாம் நேரடியாக நடக்காது அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு வராதனால கேன்சல் ஆயிடுச்சு அந்த ட்ரிப்பும். இதுக்காக பணம் செலவு பண்ணி போக வேண்டாம்னு சொல்லிட்டு ட்ரம்போட மைண்ட் செட்டாக இருந்துச்சு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் விளாடிமிர் புட்டினையே டைரெக்டாக சந்திக்கிறாப்புல. அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு நட்பு நாடாக இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த போரில் உதவிக்கரம் ரஷ்யா பேக்கெண்ட்லேருந்து பயங்கரமாக ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கங்கிறது மறைமுகமாகவே தெரிஞ்சுது. அதை பார்த்தீங்கன்னா இப்போ டைரக்டாகவே பார்த்தீங்கன்னா உதவிகள் வேணும்னு சொல்லி ஈரான் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ரஷ்யாவை அப்ரோச் பண்ணது மட்டும் இல்லாமல் ரஷ்யா சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு இருக்கு, ரொம்ப நாளாக நட்பு நாடுகளாக இருந்துட்டு இருக்கோம், வெரி ப்ரொடக்டிவாக இருந்துட்டு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பண்ணுறது ஒரு தப்பாக இருந்துட்டு இருக்கு. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதி பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு சொந்தமானது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகளில் நிறைய இடங்களில் பாதிப்பும் அடைஞ்சிட்டு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு இதில் நிறைய நாடுகள் இன்க்ளூட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்குங்கிற மாதிரி ரஷ்யா இப்போ சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவை நாடி பார்த்தீங்கன்னா ஈரான் டைரக்டாகவே போயிருக்காங்க. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சப்போர்ட்டும் ரஷ்யா தருங்கிறத இப்பொழுதைய சூழ்நிலையில் அவங்க சைட்லேருந்து நம்ம பார்க்கலாங்கிறது தான் இருந்துட்டு இருக்கு. இதை பற்றின கருத்து